எப்போவாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது நம்ம உள் மனசில் ஒரு அடிவயத்தில் ஒரு ஃபீலிங் வரும். இல்லை, இது சரியில்லை, இது நம்ம பண்ணுறது சரி வராது அப்படின்ட்டு ஒரு உள்ளுணர்வு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை நம்ம ஒரு பயம் அப்படின்னு நினச்சி புறந்தள்ளி இருப்போம். ஆனால் ஐஸ்லாண்டில் வாழ்கிற மக்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இன்சாய் ஆய் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பிஸியான உலகத்தில் நாம் இந்த இன்சாய் ஆய் அப்படின்னு சொல்கிற இந்த உள்ளுணர்வை காது கொடுத்து கேட்குறதில்ல. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அந்த இன்சாய் ஆய் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எதனால் நம்ம காது கொடுத்து கேட்குறதில்ல, எப்படி கேட்கணும், அதனால் நமக்கு என்ன பலன்கள், அத்தனையும் நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் தீபக் நமச்சிவாயம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கீங்கன்னா, என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோக்கள், நான் பகிர்ந்து கொள்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது ஒரு உறுதுணையாகவும் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ற நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்சாய் ஆய் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் இருக்குது. முதல் அர்த்தம் த ஓஷன் ஃப்ரம் வித்தின், நமக்குள்ளே இருக்கிற எல்லையற்ற உணர்வுகள். ரெண்டாவது விஷயம் டு சீ விதின், இந்த எல்லையற்ற உணர்வுகளை நாம் நம்ம மனக்கண்ணால் பார்க்குறது, நமக்குள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தேடி பார்க்குறது. மூன்றாவது விஷயம் டு சீ ஃப்ரம் விதின், உள்ளே இருந்து நம்ம வெளியில் நடக்கிற விஷயங்களை பார்த்து பொறுமையாக தெரிஞ்சுக்கிறது. உலகத்தை நாம் ஒரு ஆழமான பார்வையோடு பார்க்குறது. இந்த 3 கோட்பாடுகள் சேர்ந்தது தான் இன்சாய் இ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் ஏன் இந்த உள்ளுணர்வை அதிகமாக கேட்க முடியறதில்ல? ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது அவசரப்பட்டு முன்கூட்டியே அதை என்ன சொல்லுது நமக்கு அப்படின்றத அது லிசன் பண்ணாமல் நம்ம பண்ணிடுறோம் இல்லையா? அது ஏன் அப்படின்னா 3 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் த ரஷ். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம லிசன் பண்ணுறதில்ல. அவசரமாக இந்த வேகமான காலகட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யார் பேச்சையும் கேட்குறதில்ல, நம்ம பேச்சையும் நம்ம கேட்குறதில்ல. ரெண்டாவது விஷயம் ஃபியர். சமூகம் எப்படி நினைக்கும், இந்த சொசைட்டி நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸை எப்படி நினைக்கும், மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க, இந்த நம்ம செய்கிற விஷயத்தில் லாஜிக் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஓவராக திங்க் பண்ணி அந்த பயத்தினாலே நம்ம பாதி முக்கியமான விஷயங்களை பண்ணுறதுக்கு விட்டுருவோம். மூன்றாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. இந்த காலகட்டத்தில் காலையில் எழுந்துலேருந்து தூங்க போக வரைக்கும் நம்ம ஃபோன் இருக்குது, நம்மளை சுற்றி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்குமோ தவிர்த்து அதை நிதானமாக பொறுமையாக யோசித்து ஏன் இப்படி நடந்திருக்கு, இதோடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்ட்டு பொறுமையாக யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளை நாமளே இன்ஃபர்மேஷனில் ஓவர்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 விஷயத்தினால, ரஷ், ஃபியர் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்னால நம்மளால் நம்மளுடைய உள்ளுணர்வு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து நம்மளுடைய உள்ளுணர்வை மீட்டெடுக்கிறதுக்கான வழிகளை நம்ம பார்ப்போம். என்ன காரணிகள்னு பார்த்துட்டோம். மீட்டெடுக்கிறதுக்கு 4 முக்கியமான வழிகள் இருக்குது. முதல் வழி ஃபைண்ட் ஸ்டில்னஸ். கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஒரு நாளில் குறைந்தது 15 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடங்களாவது நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். தனிமையில் இருக்கணும். நீங்கள் உங்களுடைய தாட்ஸோட, உங்களுடைய சிந்தனைகளோடு நீங்கள் உங்கள் நேரத்தை கழிக்கணும். வாக்கிங் மூலயமா இருக்கலாம், யோகா மூலயமா இருக்கலாம், இல்லை பாட்டு கேட்குறது மூலயமா கான்சன்ட்ரேஷனை பில்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் புத்தகம் வாசிக்கிறதா இருந்தால் அது மூலயமா பண்ணலாம். எந்த விஷயம் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு மன அமைதி தருது, உங்களுடைய தாட்ஸோடு உங்களால் உட்கார முடியுதோ அந்த விஷயத்தை நீங்கள் தினமும் பண்ண ஆரம்பிக்கணும். 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க, அது 30 நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டெய்லி பிஸி லைஃப்பில் அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடிஞ்சதுனாலும் சிறப்பு. ஸோ ஃபைண்டிங் ஸ்டில்னஸ் இன் யுவர் லைஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் வே. ரெண்டாவது, இந்த இன்சாயை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வர்றது அப்படின்னா ஃபைண்டிங் அண்ட் பிலாங்கிங் வித் நேச்சர். காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறது, ஒரு மரத்தை பார்க்குறது, ஒரு செடியை பார்க்குறது, ஒரு பறவைகளை பார்க்குறது, ஒரு நீர்நிலையை பார்க்குறது, ஓடுற தண்ணியை பார்க்குறது, இயற்கையோடு ஒன்றி வாழறதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டுக்கிட்டே இருக்கணும். பீயிங் வித் நேச்சர் இஸ் த செகண்ட் ஸ்டெப். மூன்றாவது விஷயம், உங்களுடைய பாடியை நீங்கள் கவனிச்சுக்கணும், லிசன் பண்ணணும். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் பாடி என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கேட்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இது பண்ணாத 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 அப்படின்ட்டு நம்ம பாடி நமக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அதையும் மீறி நம்ம பண்ணி நம்ம பாடியை நம்ம ஹர்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்ற லிசன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். உடல் மொழியை கவனிக்கணும். லிசனிங் டு யுவர் பாடி. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பாடி ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா படைப்பாற்றல், க்ரியேட்டிவிட்டி.
க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லும்போது ஆடல், பாடல், வரைதல் இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு மனம் போன போக்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக உங்கள் மனசுக்கு சந்தோஷமாக பிடிச்ச விஷயத்த க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் உள்ளுணர்வு தானாக பேச ஆரம்பிக்கும் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் என்ன, அதை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நடக்க வேண்டியது தான். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபைண்டிங் ஸ்டில்னஸ் இன் யுவர் லைஃப், அமைதியாக இருத்தல், பிளெண்டிங் வித் நேச்சர், இயற்கையோடு ஒன்றி வாழுதல், லிசன் டு யுவர் பாடி, உங்களுடைய உடல் என்ன சொல்லுது அப்படின்ட்டு கவனிங்க, க்ரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். இந்த 4 இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட பேசுகிறது வந்து உங்களால் தெளிவாக கேட்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன்ஸும் நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். சரி, இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயம் மூலயமா எப்போது நான் முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் பொழுதும் இது சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, இல்லை ரொம்ப பயப்படுறீங்க அந்த விஷயம் பண்ணுறதுக்கு அப்படின்னும் பொழுது உங்கள் உள்ளுணர்வு வந்து உங்கள் இன்ட்யூஷன் கொஞ்சம் குழம்பும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டெசிஷன் எடுக்கக்கூடாது. எப்போ நான் இந்த சொன்ன 4 ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்ட பிறகு எப்போ காமாக இருக்கோ, அமைதியாக இருக்கோ உங்கள் மனசு, நீங்கள் ஒரு முக்கியமான டெசிஷன் அதுக்கிட்ட போடணும். இதை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் உள்ளுணர்வு உங்ககிட்ட சொல்லும், சரி பண்ணலாம், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சாந்தமான மனநிலையில், தெளிவான மனநிலையில் எடுக்கிற டெசிஷன்ஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் உங்கள் லைஃபுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ ரொம்ப அதிகமான இமோஷன்ஸில் இருக்கிற நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வோடு நீங்கள் பேசக்கூடாது. அது பதிலும் தெளிவாக கொடுக்காது. சாந்தமான நேரத்தில், மிகவும் அமைதியாக இருக்கிற நேரத்தில் அதுக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் கரெக்டான பதில் கொடுக்கும். அது மூலயமா நீங்களும் அதுக்கான முயற்சிகளில் தீர்க்கமாக இறங்க முடியும். ஸோ இதுதான் இந்த இன்சாய். உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாயிரும். மனிதர்கள் உங்களை மதிப்பாங்க. பெருமதிப்போடு இந்த சமூகத்தில் உங்களால் வாழ முடியும். நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி, இந்த இன்சாய் பேஸ் பண்ணி ஏற்கனவே நான் வந்து டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னென்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மூலமா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றதும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. I will be more than happy to read. Until then, let's learn from each other. Let's grow together and let's guide each other. இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.